அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவணபவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. திருநெல்வேலி மாவட்டம் நல்ல மழை, தென் தமிழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தென் மாவட்டங்களில் முழுவதுமாகவே ஒரு நல்ல மழை, ஒரு சிறப்பான நவம்பர் டிசம்பர் அப்படின்னாலே இந்த மழை அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும். அந்த வகையில் இந்த 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான மழை, நல்ல ஒரு கிளைமேட்டு. அப்போது எனக்கு நான் வெளியில் சில இடங்களுக்கு போனாலும் கூட இந்த இந்த கிளைமேட்டில் சில வீடியோக்கள் பண்ணணும். நம்ம வாஸ்து சம்பந்தமான நிறைய விஷயங்களை பண்ணணும்னு நினைப்பேன். இந்த 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 கிளைமேட், இந்த நேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்களை நமக்கு எடுத்து கொடுக்கும். அந்த வகையில் நான் பார்த்த சில அனுபவங்கள், சில தகவல்கள், சில விஷயங்கள், அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் தான் பொருட்களை நகர்த்தினால் வீட்டில் ஏற்படக்கூடிய, உடனடியாக ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். இது மிக மிக முக்கியமான. அந்த வாஸ்துவுக்கு பரிகாரம் பண்ணுறேன், ஹோமம் பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாமல் சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நோக்கி நீங்கள் பயணப்பட்டீங்கன்னா நிச்சயமாக மாற்றம் உங்களுக்கும் உண்டு, எல்லாருக்குமே கிடைக்கணும் இல்லையா? அப்போது அதுக்காக தான் இந்த பொருட்கள், திங்ஸ் சொல்கிறேன் இல்லையா, வாஸ்து. ஒரு வீடு திங்ஸ் சேஞ்ச் பண்ணாலோ இல்லை ஒரு சின்ன சின்ன அப்டேட் மாற்றினாலோ இல்லை புதிதாக ஒரு வாங்கும்போதோ நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். நான் இதை ரீசெண்டாக ஒரு வீட்டில் சொன்ன விஷயந்தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றம், உடனடியாக ஒரு மாற்றம் வேணும். இப்போது வாஸ்து பார்க்க போகிறோம். வீடு எல்லா இடங்கள்லையும் 100% பேர் வீடு வாஸ்து முறைப்படி கொஞ்சம் தவறாக தான் இருக்கும். அப்போ அதையும் தாண்டி நம்ம சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் நான் ஒரு ஸ்பெஷாலிட்டியாக வச்சுருக்கேன். அப்போ அந்த வகையில் பொருட்களை நகர்த்தினால் உடனடியாக உங்கள் வீட்டில் ஒரு மாற்றம் கிடைக்கும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக திருநெல்வேலியில் ஒரு வாஸ்து அப்பாயின்மெண்ட் போயிருக்கும்போது அவங்க வீட்டுக்கு போகிறேன். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் வச்சுக்கோங்க, ஒரு 5 பேர், ஒரு வயதானவங்களோட சேர்த்து 5 பேர், 2 குழந்தைங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்க அம்மா மட்டும் இருக்கிறாங்க. அப்போது ஒரு வயதான ஒரு அம்மா இருக்காங்க. அப்போ நம்ம எப்போதுமே என்னுடைய அணுகுமுறை எப்போதுமே ஒரு வேறு மாதிரி இருக்கும். அப்போ நான் போய் வாஸ்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயத்தை நான் எதுக்காக இந்த வீடியோ பதிவு மூலமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, முதல்ல நான் போன உடனே அவங்களுக்கு கொடுத்த இன்டிமேஷன், எல்லாருமே வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு மூலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வாஸ்துல ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்ப்பாங்க. அப்போ நான் அந்த வீட்டுக்கு போன உடனே என்ன நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க இல்லையா, மக்கள் எப்போ வருவாங்க, யார்கிட்ட கவலைகளை கொட்டலாம் அப்படிங்கிறது தான் மக்களுடைய வேலை. இப்போ டாக்டர் பார்க்க போறாங்கன்னா டாக்டர்கிட்ட போனோடனே காய்ச்சல் அடிக்கி சார், சளி பிடிச்சிருக்குன்னு ஒரு 5 வியாதிகளை வரிசையாக சொல்வது போல சில வீடுகளில் அவங்களே முன்கூட்டியே சில பிரச்சனைகளை சொல்லுவாங்க. அப்போ நான் பார்க்கக்கூடியது இந்த கட்டத்தில் இருந்து இவங்களை நகர்த்துறதுக்கு என்ன வழி. வாஸ்து கரெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும், அதெல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம சொன்னாலும் கூட, அதாவது முதல் கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். அந்த வகையில் அந்த வீட்டில் பார்த்த ஒரு சில விஷயங்களை தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூலையில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வெயிட்டான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பக்கம் இந்த சாப்பிடுவாங்க இல்லையா, ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன் இருக்கக்கூடிய வீடுகளில், அப்போ அவங்க உட்காந்து சாப்பிட்றதுக்காக ஒரு டைனிங் டேபிள். நான் போகிற அன்னைக்கு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை நம்ம போகிறோம்னு தெரிஞ்ச உடனே சில பொருட்களை மூவ் பண்ணியிருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். வாஸ்து நிபுணர் வராரு, நம்ம வீடை கொஞ்சம் நீட் பண்ணி வைக்கணும், பொருட்களை கொஞ்சம் நம்ம
நம்ம நீட்டா வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளையும், ஏன்னா நம்ம பெட்ரூம்ல வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி வைக்கக்கூடாது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் நிறைய இடங்கள்ல. கண்ணாடி இருந்தா எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதை வெளியே எடுத்துட்டு போறதுக்காக அந்த வீட்டு வாசலுக்கு வந்து கொண்டு வந்து வச்சுட்டாரு. அந்த வடகிழக்கு மூலைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த வடகிழக்கு மூலையில வாசல்ல கொண்டு வந்து வச்சுட்டார் ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஆனா அந்த டைனிங் டேபிள்னு சொல்றோம் இல்லையா, சாப்பிட்ற அந்த டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா அந்த வடகிழக்கு மூலையில தான் இருந்துச்சு. இப்போ நான் போன உடனே பார்க்குறேன், அவர் உடனே சொல்றாரு, நான் வந்து எவ்வளவுதான் நகர்த்தினாலும் இந்த தவறு வந்து எனக்கு தோணலை சார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உடனடியாக அது வெளியில போகக்கூடிய பொருளா இருந்தாலும் இந்த வடகிழக்கு மூலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நீங்க கொண்டு வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா அது திரும்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்து கொண்டு வந்து எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிரும். அப்போ அந்த வடகிழக்கு மூலையில வந்து வெயிட் வைக்காதீங்க. அப்போ இமீடியட்டா வந்து உடனடியாக ஒரு மாற்றம் அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூலையில இருந்து அந்த 2 விஷயத்தையும் நான் வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழக்கு சார்ந்து நிறைய வீடுகளில் வெயிட்டான அந்த மர சோபாக்கள், சில வீடுகளில் வந்து மர கட்டில்கள், கிழக்கு சார்ந்து வந்து நீங்கள் வெயிட்டை கம்மி பண்ண உங்களுடைய மனதும் சரி மூளையும் சரி ஒரு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். உடனடியாக உங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை பண்ணுங்க. பொருட்களை நகர்த்தினால் மாற்றம் வருமா அப்படின்னா நீங்க பரிகார பொருட்களை வச்சா ஒரு மாற்றமும் வராது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாஸ்துக்கு ஒரு பொருள் வைக்கிறீங்க, பரிகாரம் பொருள் தராங்க அப்படி வைக்கிறீங்கன்னா அதுல மாற்றம் வராது. ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்க மாற்றம் பண்ணுங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். அதாவது தெற்கு மேற்கு இந்த 2ம் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உங்க வீட்டுக்கு தெற்கு சுவர், மேற்கு சுவர்ல வந்து நீங்க வெயிட் எந்த வெயிட் சார்ந்தனாலும் வச்சுக்கோங்க. இந்த கடிகாரம் எங்க மாட்டணும், ஏசி எங்க மாட்டணும், இதே போல நிறைய வாஸ்துல வந்து வாஸ்துனா இதுதான் கேள்விகளா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு மனம் வந்து சில நேரங்கள்ல தோன்றும். மக்கள் வந்து ஏமாறதுக்கு வேற வழியே கிடையாது. இதை ஒண்ணு சொன்னா மக்களை ஈஸியா ஏமாத்திடலாம் அப்படிங்கிற மனநிலையை நீங்களே கொடுக்க கூடாது. வாஸ்து நிபுணர் அது மிக மிக தவறு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. தெற்கும் மேற்கும் சார்ந்து நீங்க எந்த பொருட்கள்னாலும் வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. வெயிட்டான பொருட்களை வச்சுக்கோங்க. ஒரு போர்ட்டபிள் டைப்ல நான் வந்து ஒரு சோபா வச்சிருக்கிறேன், ஒரு போர்ட்டபிள் டைப்ல ஒரு சேர் வச்சிருக்கிறேன் அப்படின்னா நீங்க அதை வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு நீங்க அதை எடுத்து வச்சிடலாம். இது வந்து நான் பார்த்த சில விஷயங்கள்ல இது முக்கியமான ஒன்று. உடனடியாக மாற்றம் வேணும் அப்படின்னா நீங்க இதை பண்ணலாம். அதாவது நிறைய நம்ம வந்து கோயிலுக்கு போக சொல்லலாம், நிறைய விஷயங்களாக உடைக்கிறது இடிக்கிறது எல்லாமே இருக்கு. இருந்தாலும் நீங்க வந்து இந்த விஷயத்த முக்கியமா பண்ணுங்க. கிழக்கும் வடக்கும் இருக்கக்கூடிய உங்க வீட்டில் இப்போ ஒரு மெட்டீரியல் வெயிட்டான மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா அதை முதல்ல நீங்க வந்து கொஞ்சம் மாற்றி அமைத்தாலே உங்களுக்கு உடனடியாக மாற்றம் நடப்பதை நீங்க உணரக்கூடிய, வாஸ்துவை உணரக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க இதுல பார்க்கலாம். ஒரு மாற்றம் சொல்றேன் இல்லையா, சின்ன விஷயம் பெரிய மாற்றம். இதுக்கு ஏதாவது காசா பணமா, இதை பண்ணலாம் இல்லையா, இதை பண்ணி பாருங்க, அவ்வளவுதான். இது போல நிறைய தகவல்கள் இருக்கு. நான் வரும் நாட்கள்ல ஒவ்வொரு வீடியோவில ஒவ்வொரு விஷயமா சொல்றேன். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.